அனைவருக்கும் வணக்கம். வடைச்சட்டி நல்லா சூடாயிருச்சுங்க. சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அந்த வடைச்சட்டியில் போட்டிருக்கேன். வடைச்சட்டியில் நல்லெண்ணெய் மறுபடியும் கொஞ்சமாக 2 ஸ்பூனாட்ட விடணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பக்கத்து ஸ்டவ்வில் பாருங்கள், சாப்பாடு வச்சுருக்கேன். இந்த வீடியோ திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் எடுத்ததுங்க. வெங்காயம் வதங்குறப்போ ஒரு கொத்து கருவேப்பிலத்தில் உருவி போடணும். கருவேப்பிலையும் வெங்காயம் போட்டு அரைச்சி குழம்பு வச்சா சூப்பராக இருக்குங்க. பூண்டு இஞ்சி மிக்சியோட ஜாரில் போட்டிருக்கேன். அதையும் நைஸாக அரைக்கணும். பட்டை லவங்கம் சோம்பு அந்த வெங்காயத்தையும் போட்டாச்சு. அது நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தோட ஒன்றா வதங்கட்டும். ஃபேன் காற்றுல ஆற வச்சு மிக்சியோட ஜாரில் அரைக்கணும். வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் மட்டும்தான் போட்டிருக்கேன். கொத்தமல்லி 1 கரண்டி போட்டிருக்குறேங்க. கொத்தமல்லி தூள் அது. நான் சீரகம் மிளகு கொத்தமல்லி 3ஐயும் வறுத்து மிக்சியிலேயே அரைச்சி வச்சுருக்குறேங்க. ஒரு அவசரத்துக்கு கறி குழம்புக்கு சிக்கன் குழம்புக்கெல்லாம் போடுறதுக்காக. இன்றைக்கி நான் சிக்கன் குழம்பு தாங்க வைக்கிறேன். ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கிறேன். வடைச்சட்டி வச்சுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டேன். கடுகு கொஞ்சமாக போடணும். கடுகு நல்லா பொரியட்டும். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தேவைன்னா பொடி பொடியாக கட் பண்ணி போடலாம். நான் அதெல்லாம் போடலைங்க. சிக்கன் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்ச உடனே சிக்கனை போட்டாச்சு. 2-3 நிமிஷம் நல்லா அப்படி பெரட்டி விட்டால் போதும். இந்த அரைச்ச சாந்தை இந்த சிக்கனோட சேர்த்திக்கணுங்க. மிக்சியோட ஜாரை கழுவிட்டு மறுபடியும் 1 சொம்பு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சிடணும். உப்பு போடுறேன் பாருங்கள். குழம்புக்கு தேவையான உப்பு தான் நான் போட்டிருக்கேன். நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும். சிக்கன் நல்லா பஞ்சு போல் வேகணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த முறையில் நீங்கள் சிக்கன் குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். சிக்கன் குழம்பு நல்லா வெந்துருச்சு. சாதமும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு தட்டத்தில் சாப்பாடு போட்டுட்டேன். குழம்பு எடுத்து ஊற்றி பிணைஞ்சி சாப்பிட்டு பார்த்துங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ. நான் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நைட்டுக்கு இட்லி தோசைக்கு இதே குழம்பு தான் நாங்கள் வச்சுக்குவோம். தேங்க்யூ. என் வீடியோ பார்க்குறீங்க, லைக் ஒன்று போடுங்க. தேங்க்யூ.